ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கணவன் மனைவி அப்படின்போது திருமணத்தில் நீங்கள் பார்க்கலாம். கணவனோட கையில் வந்து நம்ம மனைவியோட கை இணைக்கப்படும். அந்த இடத்துல என்ன ஆகும்னா, நான் உனக்கு நம்பிக்கையாக இருப்பேன், உனக்கு தைரியமாக இருப்பேன் அப்படின்றது தான் அந்த இடத்துல வந்து கொடுக்குற வார்த்தை. அதாவது முக்கியமாக என்ன சொல்லணும்னா, ஆண்கள் மிகவும் பலவீனமானவர்கள். மனதளவில் பார்த்தீங்கன்னா, வெளி தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தைரியமானவங்க, நல்லா பார்க்கறதுக்கு கெத்தாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் மனதளவில் கொஞ்சம் பயந்த சுபாவமும் கொஞ்சம் என்ன பண்ண குழப்பம் உள்ளவர்களாகவும் இருப்பாங்க. அந்த இடத்துல தான் அவங்க மனைவி வந்து பூர்த்தி செய்யணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் அப்படின்னும் போது மனைவி அப்படின்னா கூட அவங்க தெளிந்தவங்க இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க, எதையும் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு. அவங்க வெளி தோட்டத்தில் பார்த்தோன்னா மென்மையாக பூ மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு தைரியம் சொல்லி பார்க்க முடியாது. அவங்க சிந்திக்கிற அளவு கூட நம்மளால் சிந்திக்க முடியாது. அவங்களோட கேரக்டர்ஸ் அவ்வளோ நுணுக்கமான ஒரு சிந்தனை உள்ள கேரக்டர்ஸை வந்து அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணால் நம்ம கையோடு போகும்போது, நான் உனக்கு நம்பிக்கையாக இருக்கிறேன், தைரியமாக இருக்கிறேன், உனக்கு பலமாக இருக்கிறான்ற ஒரு நம்மளோட வாழ்க்கையில் அந்த 3 என்ட்ரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதனால தான் மனைவி, அதாவது ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்றது அதுக்காக. அதனால தான் பெண்கள் மனைவியாக ஆகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கொடுக்குற 3 விஷயம்: தன்னம்பிக்கை, தைரியம், பலம். இந்த 3மே நமக்குள்ள வந்துடுது. அதாவது ஒரு கருமேகமாக இருக்குது, அந்த சூரியன் வந்த உடனே ஒட்டி உலகமே வெளிச்சத்துக்கு வருதோ அந்த மாதிரி தான் அவர் கை பிடிச்சி அவர் கொடுக்குற தைரியம் தான் நம்ம மனசுல வந்து சூரியனாக உதிச்சு நம்ம தெளிவாக அடைஞ்சு அதுக்கப்புறம் முன்னேற்ற செல்கிறோம். இதுதான் அதோட கான்செப்ட்.